எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளலார் மலரடி வாழ்க வாழ்க. அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் மலரடி வாழ்க வாழ்க. திருவூர் பிரகாச வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற சொர்ண தேகம் பெற்ற புண்ணிய நாளான தைப்பூசம். அப்படிப்பட்ட தைப்பூசத்தை முன்னிட்டு 155வது ஆண்டு ஜோதி தரிசன பெருவிழா வடலூர் பெருவிழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் இன்று காலை நமது தர்மசாலை 7:30 மணிக்கு சுத்த சன்மார்க்க கொடிக்கட்டுதல் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நமது சத்தியஞான சந்தையில் அருகாமையில் உள்ள சுத்த சன்மார்க்க கொடிக்கட்டுதல் நிகழ்ச்சி நமது பார்வதிபுரம் கிராமவாசி மக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. அதாவது மறுநாள் காலை 6 மணி, காலை 10 மணி, மதியம் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி, அதன் மறுநாள் காலை 5:30 மணி என 6 கால ஜோதி தரிசன விழா இங்கே நடைபெறும். அப்பொழுது சத்தியஞான சபையில் உள்ள 7 திரையலை விலைக்கு பரிபூரணமான அந்த முழு ஜோதி தரிசனத்தை நாம் காணலாம். ஏனென்றால் வருஷத்துக்கு ஒருக்க தான் 7 திரைவலைக்கு தரிசனம், மற்ற நாளெல்லாம் 6 திரைவலைக்கு ஜோதி தரிசனம். ஆகையால் வள்ளலார் சொல்ல வருவார் அழைச்சி வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரவே என்பார் வள்ளல் பெருமான். எவ்வழி மெய்வழி என்பன ஆகமம் அவ்வழி எனக்கருளி 65 என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட மெய்யான வழி உண்மையான சத்திய வழி என்பார் வள்ளல்பார் சுத்த சன்மார்க்கத்துடைய நெறியல். அப்படிப்பட்ட சுத்த சன்மார்க்கத்தில் மருதூர் பெருவெளியிலும் நற்கருங்குழியிலும் மேட்டுக்குப்பத்திலும் வடலூர் பெருவெளியிலும் தர்மசாலையிலும் சிறப்பான சுத்த சன்மார்களுடைய தொண்டுகளும் தரிசனங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமக்கு 3/2/2026 செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 7 மணி வரை திருவரை தரிசனம். அதான் வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற திருமாளிகை பொன்மாளிகை. அப்படிப்பட்ட சுத்த சன்மார்க்க திருவருளை பெறுவதற்கு நமது சித்தி வளாகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஆகையால் 155வது ஆண்டு ஜோதி தரிசன பெருவிழாவில் சுத்த சன்மார்க்க சான்றோர்களும் பக்தி பெருமக்களும் சுத்த சன்மார்க்க சாதுகளும் இவ்விழாவில் கலந்து கொண்டு வள்ளலாருடைய திருவருளை பெற்று உயிர்க்குமாறு வள்ளலார் திருவரங்கி பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துகின்றேன். அடியேன் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு மாநில வள்ளலார் பேரவை தலைவர் சுவாமி பத்மேந்திரா. இப்போது இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியானது இங்கே நடைபெற இருக்கிறது. சத்தியஞான சபையிலே ஆண்டுதோறும் கொடியேற்ற விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. வள்ளலாருக்கு இந்த சத்திய ஞான சபை அமைப்பிற்காக கொடுத்தார்கள், சத்திய தரிசாலை அமைப்பிற்காக கொடுத்தார்கள்.